இப்படி நில்லுவே இப்படி நில்லுவே இப்படி நின்று பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஜெய் ஆஞ்சநேயா. இப்ப எதுக்குடா அதெல்லாம் கழட்டி போட்ட? உங்க மேல கடுப்பு உண்டாயிருக்கேன். கடுப்பு உண்டாயிருக்கேன் பாப்பங்க. யார் நீங்க? ஆனா ஒரு விஷயத்துல வந்து உங்களை ரொம்ப பாராட்டாங்க. அது சட்டடா. ஐயோ சட்டையா இருந்தாலும் அப்பத்தா விட்டு கொட்டையா இருந்தாலும் சரி நீங்க கிடைக்க போக அப்பத்தாக்கு எதிராது அப்பத்தா ஆட்டு கொட்டைன்னு சொன்னேன். அதாவது உங்களை ஒரு விஷயத்துல நல்லா பாராட்டேன். எப்படி? கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா அப்படின்னு தான் பாடுவாங்க. ஆமா. ஆனா நீங்க மரியாதையா கானகத்தில் பாட்டியாரும் பாடி வரும் சாமி யாருங்க யாருங்க அப்படின்னு மரியாதையா சொன்னீங்க. அதனால உங்களை பாராட்டுறேன். சரிங்க. இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். நீ மரியாதை கொடுத்தோம்னா உன்னை விட்டுருவணும். நானும் விட்டுருவனா? யார் நீங்க கேட்ட? இன்னும் யாரை போட்டு பணியா சொல்ற? யோ யாரு பிணைய சொல்லலையா? யார் அப்பனேன்னு கேட்டேன். நான் அப்பனுக்கு அப்பேன். உங்க அப்பனுக்கு நீ அப்பனா? அதையும் எடியா அது காலில் விடுது. உங்க அப்பனுக்கு நீ அப்பனா? அப்பனே. அதாயா நீ யார் அப்பனே அப்பனு கேட்டேன். அப்பாவுடைய பிள்ளை. உங்க அப்பாவுக்கு பிள்ளை. உங்க அப்பா உன்னை எந்த வழியில பெத்தெடுத்தாரு? அதுல எதுல? டிங் டாங் டிங் தமிழ். அப்படின்னா என்ன? டிங் டாங் தமிழ் தான் டிமிழ். சரி இரியா. ஓம் பிள்ளைன்னு வைவே. உனக்கு பிள்ளை பிறக்குது. ஆமா. ஓம் பிள்ளைய நீ எந்த வழியில பெத்தெடுத்த? ஏன் பிள்ளை அந்த வழியில? அந்த வழினா எந்த வழி? டமால் டுமால் டுமால் வழி. பிள்ளைய பெக்கிறது யாரு? ஆனா பெண்ணா? பெண்ணு. நீ திருமணம் பண்ண பிறகு தானே பிள்ளை பிறக்க? ஆமா. அப்படித்தானே? பிள்ளைய பெத்தெடுக்கிறது யாரு? பெண்ணு. ஓ முண்டாட்டி. பொண்டாட்டி. அது யாரோட பிள்ளை? ஏன் பிள்ளை? பிள்ளைய பெத்தெடுக்கிறது யாரு? பொம்பளை. உன் பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி தான். அப்ப அது யாரோட பிள்ளை? பொண்டாட்டி பிள்ளையா? உன் பொண்டாட்டியோட பிள்ளை தானே சொல்லணும். ஆமா பிள்ளைங்கிற. சரி சரி தெரியாம சொல்லிட்டேன். ராங் நம்பர். சரி கேட்டேன். பிள்ளை எப்படிங்க பிறக்க? அப்படிதான். அப்படின்னா எப்படி? 1998. ஏய் நான் என்ன கேட்டேன் நீ என்ன அங்கே போற? அதை தான் சொல்ல வர கேளுங்க. சரி சொல்லுங்க. 1998 எங்க அம்மா தூதையில இருக்க. எங்க? தூதையில. ஊர் இங்க தான் இருக்கு. அப்படியா? சரி. எங்க அப்பா விராதனூர். சரி. அங்க இருந்து கம்பி கட்டு வேலைக்கு வந்தவர். எங்க ஆத்தாவை கணக்கு போட்டாரு. சரி. கணக்கு போட்ட கொஞ்ச நாள்ல இப்படி ஆயிடுச்சு. கலெக்ஷன் ஆயிடுச்சு. என்ன கம்பியை முறுக்கி விட்டாரா? கம்பியை முறுக்கிட்டாரு. சரி. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஆத்தாவுக்கு எங்க அப்பனுக்கு கல்யாணம் மதுரை பாண்டி கோயில்ல. சரி. கெடா வெட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டுருந்தான் எங்க மாமா ஆறுமுகத்தை. சரி. கம்பு காஞ்ச கம்பை கட்டி போய் ஆடை கட்டி தொங்க விட்டு உள்ள கெடா துளி உள்ள விட்டு விடுங்க மண்ட்டுன்னு மூக்குல முட்டி. அஜய்யோ மூக்குள்ள ரத்தம். சரி நான் என்ன கேட்டேன்? நான் என்ன கேட்டேன்? அதான் சொல்ல வரேன். உன் பேர் தானே கேட்டேன். பேர் மூக்கு உடஞ்சி வச்சு. சரி மூக்கு உடஞ்சி வச்சு ரத்தம் ஊத்துது. மூக்கு ரத்தம் ஒழுகுது. ரத்தம் கொருன்னு ஒழுகுது. அதே எங்க பக்கத்து வீட்டு அத்தை ஒன்று இருக்கு. அதை போய் மூக்கை வச்சு லைட்டா தொடச்சி இப்படி எடுத்துச்சுல எங்க அத்தை பார்த்து விடுச்சு. இந்த பொம்பளை எப்படி உனக்கு துடைக்கலாம் எங்க மாமாவை போட்டு குரக்கலை ஒடிச்சு. எங்க மாமா ஏற்கனவே சும்மா இப்படி இப்படி நடப்பாரு. மேற்கொண்டு இப்படி நடந்தாரு. நான் என்னையா கேட்டேன்? அதான் சொல்ல வர கேளுங்க. சரி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு ஆக்க போடுறதுக்குள்ள சாப்பாடு சமையல் மாற்றி கரண்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரு. சரி. ஒரு முரட்டு கரண்டியை எடுத்து கொடுத்தா. முரட்டு கரண்டி சமைக்கிறதுக்கு. சமையல் மாற்றி கரண்டி இப்படி உள்ள விட்டு இப்படி கிண்டல் சொல்லி சோறு கீழே கவுந்துருச்சு சட்டி. அட பாவா என்ன அது? சட்டி கவுந்துருச்சுன்னு சொல்லி சோத்தல்லுன்னு சொல்லிட்டு அல்ல. அங்க நேரம் பார்த்து பின்னாடி ஒரு டாரஸ் வந்து பொச்சுல ஏற்றிருச்சு. பொசுக்குன்னு ஏற்றி பிடிச்சி. பொசுக்குன்னு ஏற்றி பிடிச்சி. ஆமா. சரி உன் பேரு? இருக்கட்டு இருங்க. ஏத்துன அன்னைக்கு ஆஸ்பத்திரி தீர்வு போயிட்டாங்க. சரி. அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம். நைட்டு பசி நைட்டு. இரியா என்ன அப்பதான் கல்யாணமே நடக்குதுங்கிற அப்புறம் உனக்கு பேர் வைக்கணுங்கிற என்ன அது? அப்ப பசி நைட்டு. அன்னைக்கு நைட்டு. யார் யாருக்கு? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு அப்புறம் சித்தப்பாக்கு எங்க ஆத்தாக்கு மாப்பாங்க. அது யாருக்கு கண்டா? அது யாரு கண்டா? அது யாரு கண்டாவா? அது மாட்டுக்கண்டா. அப்ப பாத்தீங்கன்னா நைட்டு எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் டங்காஸ்.
1 ரூபா காசு கேள்விப்பட்டிருக்கேன், 2 ரூபா காசு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் 1 லட்ச ரூபா காசு கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. அது என்ன டொங்காசுனா? டெங்காசுன்னா இந்த பெருசிட்ட கிழங்கு சொல்லுவாங்க. அவர் பல முட்டியை உடைச்சிருப்பாரு. பல முட்டியை உடைச்சாளுங்க. அப்ப பாருங்க கொஞ்ச நாள்ல கரு உண்டாயிருது. கரு உண்டாயிருச்சு. ஆமா. யாருக்கு? எங்க ஆத்தாவுக்கு. சரி. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 4 மாசத்துல இப்படி, 6 மாசத்துல இப்படி, 10 மாசத்துல இப்படி. கொஞ்ச நாள் கழிச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில் கூட்டு போன அன்னைக்கு நான் பிறந்துட்டேன். பிறந்தமே பேர் வைக்கணும்ல. அதைத்தான் ஏன் கேட்டேன். உன் பேர் என்னன்னு? பேர் வைக்கணும்ல. பேர் வைக்கணும்ல. எங்க மாமா சேனத்தோட வந்தாரு. சேன தண்ணியோட வந்தாரு. சரி. எங்க மாமா வாயில வச்சாரு. ஓ வாயிலையா? ஆமா. என்ன நல்லா இருந்துச்சா? நான் நல்லா தான் இருக்கு. அப்புறம் நான் புழு இருக்கேன். வாயில வச்சாரு. எதை வச்சாரு? சேன தண்ணிய. அன்னைக்கு தான் பேர் வச்சாரு. என்ன பேரு? அச்ச பேரு தான். யோ சாப்பிட்டியான்னு கேட்டோம்னா என்னங்க சொல்லுவேன்? ஒன்றும் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னுவேன். ஆமா. பேரை கேட்டோம்னா பேரை சொல்லியா? நீ பாண்டி கோயிலுக்கு போய் சேலத்துக்கு போய் எங்கெங்கேயோ சுற்றி வந்து இப்போ வரணும்ல. இப்போ தான் பிறந்திருக்க. ஆமா. பேர் வைக்கணும்ல. பேரையும் வச்சு உன் வாயில உன் மாமனு வச்சு. ஆமா மாமா தான் வாயில வச்சாரு. ஓ வாயில பேரை வாயில வச்சாரு. என்ன சொல்லி கூப்பிட்டாருனா? என்ன சொல்லி கூப்பிட்டாருனா? என்ன கூப்பிட்டாரு? அன்னைக்கு தான் பேர் வைக்கிறாரு. என்ன பேரு? வீரதேவன். வீரதேவனா? ஆமா. கால்கடையில் பாம்பியா? இங்க வா, இங்க வா. காலுக்கு கீழே பாம்பு. அதை புடிச்சுக்கிட்டு உனக்கு ஏன் இந்த பேரை வச்சவன்? ஏங்க பாம்புன்னு சொன்ன உடனே 16 அடி தள்ளி ஓரிய மதுரையா காத்தான் ஒருத்தன். மதுரை வீரன். பருத்தி காட்ட காத்தான் ஒருத்தன். பருத்தி வீரன். நீங்க சமீபத்தில் என்னமோ புளிய குத்துறதா கேள்விப்பட்டேன். ஆமா. எங்க காட்டுக்குள்ள புலி சிங்கம் எல்லாம் வரும். என்னென்ன வரும் சொல்லுங்க. அதை அப்படியே வரிசையா சொல்லுங்க. சிங்கம், கரடி, யானை, புழுதி, சிறுத்தை. தெளிவா சொல்லியா? சிங்கம், கரடி, யானை, புழுதி, சிறுத்தை. யானை, புலி, சிறுத்தை. சிறுத்தை. சிறுக்கை இல்லையா? சிறுத்தை. 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 கசட தபர வள்ளினம் சொல்லு. கசகசா. கசகசாவா? ஆமா கசகசா கழுகு அப்படி சொல்லு. நெகன நம்மன மெல்லினம். விலகு காணாம போச்சா? எறவ வளல இடையினம். கிண்ணத்தை காணாமா? உங்ககிட்ட வந்து நான் பேசிக்கிற மாதிரி நான் எவ்வளவு பெரிய மெண்டலா இருப்பேன் இப்ப. 2 மெண்டல். ஆமா உள்ள கறந்து சொன்னி இல்ல? ஆமா. ஆனா அந்த மீன் அப்படித்தானே இருக்கு. அப்படித்தான் இருக்கணும். சரிக்கட்டே. உன் பேரு வீரத்தவன். ஆமா. சரி புளிய குத்துறதா கேள்விப்பட்டேன். அப்ப உங்க பேர் என்ன? அதாவது எங்க காட்டுக்குள்ள புலி வரும். சரி. அப்ப பாருங்க மொரட்டு கம்பா வெட்டிவேன். மஞ்சனத்து கம்ப. சரி. வெட்டி அந்த துணியை சுத்தி இம்புட்டோடு சீமை தண்ணியை ஊத்தி. சீமை தண்ணியா? ஆமா. அப்ப அந்த காலத்துல சீமை தண்ணி தான். இப்பதான் டீசல் பெட்ரோல் எல்லாம். அப்ப பேர் சீமை, அதாவது மண்ணெண்ணெய்வாங்க. அதை ஊத்தி அப்படி தீய பொருதி புளிட்டு அப்படி காட்டினேன். புளி தீயா ஓடுச்சு. எப்படி ஓடுச்சு? புளி தீயா ஓடுச்சு. இதுக்கெல்லாம் நல்லா சிரிங்க. சிச்சுக்கங்க. சரி புளிட்ட இப்படியே எடுத்து குத்துனே பாருங்க. அதுல இருந்து எனக்கு வேற பேர் என்னன்றீங்க? புலிகுத்தி வீரன். புலிகுத்தி வீரன். ஆமா. அற்புதமான பெயர். இந்த பெயரை வரிசையா ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. 10 பேருக்கிட்டே அந்த பெயரை சொல்லணும். ஆமா. எப்படி சொல்லுவியா? 10 பேருக்கிட்டே வரிசையா உடனே சொல்லி முடிச்சிடணும். புலிகுத்தி வீரன் அப்படின்னு 10 பேர்ட்டையும் சொல்லணும். 10 பேர்ட்டையும் புழுக்குத்தி வரேன், 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 புழுக்குத்தி வரேன். ஐயோ சின்னையா மனுஷன். சரி இருக்கட்டே. இப்ப புள்ள பிறந்துருச்சு. ஆமா. பிள்ளையும் பிறந்துருச்சு. அது ஓம் பிள்ளை. சரி ஓம் பேருன்னு சொல்லிட்டேன். சரிங்க. உங்க அப்பா பேரு? அப்பா பேரு கேட்டு நீங்க யாரும்? உங்க அப்பா பேர் என்ன? எங்க இருந்து வர்றீங்க? ஓ என்னைய பத்தி கேட்கணும்னா அதற்கு முன்பாக ஒரு சிறிய கேள்வி உங்கள்ட்ட கேட்கவா? இருங்க உள்ள நோட் எடுத்து வந்துடுறேன். அது கேள்வியில சும்மா சாதாரண விஷயம் தான். கேளுங்க கேளுங்க. கடவுளின் படைப்புல உன்னதமான படைப்புனா எது? மனித படைப்பு. கழுத படைப்புல கடலை பருப்பு இல்லடா. ஏண்டா செவிட்டு பாட. கடவுளின் படைப்புல உன்னதமான படைப்புனா மனித படைப்பு. ஆமா. அப்பேற்பட்ட மனிதனுக்கு இறைவன் எதற்காக கண்ணை கொடுத்தாரு? நல்ல தெய்வங்களை கண்டு தரிசிக்க. ஆமா.
கையை எதுக்கு கொடுத்தாரு? கும்பிட. 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 காலை எதுக்கு கொடுத்தாரு? கோவிலுக்கு செல்ல. செல்ல. காது எதுக்கு கொடுத்தாரு? நல்ல விஷயங்களை கேட்க. வாய் எதுக்கு கொடுத்தாரு? நல்ல விஷயங்களை பேச. நல்ல விஷயங்களை பேசுவதற்கு. ஆமா. அப்படிதானே? ஆமா. அப்ப காதோட வேலை என்ன? கேட்கறது. வாயோட வேலை என்ன? பேசுறது. நீங்க என்னை பத்தி என்ன பண்ணணும்? என்ன செஞ்சிருக்கானே? இப்ப நீங்க என்னை பத்தி என்னமோ கேட்டீங்களே? கேட்டேன். யாருன்னு கேட்டேன். கேட்கறது எது? வாய். ஏய், கேட்கறது காதுன்னு சொன்ன. காது. பேசுறது எது? வாய். நீ என்னை பத்தி என்ன பண்ணணும்? கேட்கணுமா? கேளு. கேளு. ஏய், எனக்கு ஒன்றும் கேட்கலையே. இருங்க, சவுண்டு மெல்லதான் வர. கேளு. கொஞ்சம் அது ஊமை. ஏண்டா காது ஊமைன்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான்டா. எங்கேடா உட்காந்து யோசிச்சதெல்லாம்? ஏன் காது செவிட்டு காது உங்களுக்கு தெரியாதா? அப்ப காது கேட்காது. ஆமாங்க, காது கேட்காது. காது கேட்காது. வாய் பேசாது. பேசாது. அப்ப நான் யாருன்னே சொல்ல மாட்டேன். ஐயா சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். சரி, நான் யாருன்னு சொல்றேன். சொல்லுங்க. என் பேரை தானே கட்டிய? ஆமா. எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, அதுதான் என் பேரு. அதான் எது? எங்க அப்பா வச்ச பேரு. எதை வச்சாங்க? எங்க அப்பா காதால, எங்க அப்பா வாயால என் காதல சொன்னாரு. உங்க அப்பா காதால வச்சாரா? ஆமா. எதை வச்சாங்க? எங்க அப்பா வாயால என் காதல சொன்னாரு. என்ன சொன்னாங்க? எல்லாரும் கூப்பிடுற பேரு தான் அது. அது அதான் எங்க அப்பா வச்ச பேரு. சொல்றியா? அப்ப சேரது உனக்கு என்னடா ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? அப்புறம் நான் லூசி பயலா? சரி, ஒரு முறை தான் சொல்லுவேன். கவனமா கேட்டுக்கிறேன். அபிஷேக பிரியா சிவா. என்னடா என்னமோ நீரா கொட்டுது? ஒண்ணுக்கு வந்துருச்சுண்ணே, இருங்க. பிரியா விஷ்ணு. ராமாயணம் படிக்கணும். இன்னைக்கு ராமாயணத்தை பத்தி பேசுவோம். நீ இங்கேயே உட்காந்துரு. உன்னை இன்னைக்கு உள்ளே விட மாட்டேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கேயாவது போ. ஆசீர்வாதமே உனக்கு தர மாட்டேன். ஆசீர்வாதம் கொடுத்தா தானே நீ உள்ள போக முடியும். ஆமா ஆமா. ஆசீர்வாதமே தர மாட்டேன். இங்கேயே உட்காந்துக்கிட்டு பாக்குற. சொல்லுங்க. அந்த வகையிலே கனகப்பிரிய நாரதர் என்பது என்னோட நாமதியம். அப்பா கனகப்பிரிய நாரதரா? என்ன காணாம போனா? கலரி செய்யறாள் கனகப்பிரியர். அப்ப ஆரஞ்சு கலரு பவுண்டா சவுனப்பெல்லாம் செய்வீங்களா? கலர் இல்லையா, கலகப்பிரியர். கலகம், நற்கலகம், சொற்கலகம், பொற்கலகம் என்பார்களே. ஓ கலவை தெரியுது. நல்லா இருக்கு. ஒரு பூரா சண்டை எழுத்துட்டு போறது. அப்படி இல்லைங்க, அது வந்து இந்த உங்கள மாதிரி ஆளுங்க செய்யற கலகம். சரி 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 சரி. சும்மா எடுத்துக்கிட்டு அடிக்கிறது வைக்கிறது. ஆமா ஆமா ஆமா. நீங்க செய்யற கலகம். நான் செய்யறது வந்து தெம்பால செய்யக்கூடிய கலகம். நீங்க தெம்பால கலகம் செய்வீங்க. ஆமா. நாங்க கம்பால கலகம் செய்வோம். நான் சொல்லால கலகம் பண்ணுவேன். நான் கல்லால கலகம் செய்வேன். பாத்தியா, உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். ஆமா. உங்க கலகம் எங்க முடியும்? என் கலகம் ஆரம்பத்துல கலகமாவது இருந்தாலும் முடிவுல வந்து நன்மையில முடியும். ஓ, உங்க கலகம் அப்படி முடியும். எங்க கலகம் சிவகங்கை போலீஸ் ஸ்டேஷன்ல முடியும். நல்லா இருக்கு. அந்த மாதிரி கலகம் நான் செய்ய மாட்டேன். சரி இருக்கட்டும். என்ன கூந்தலுக்கு இங்க வந்திய? நீங்க என்ன ஆற பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு கூட்டு போன வந்திய? நீ என்ன கூந்தலுக்கு வந்த? சரி இப்படி என்ன மயிருக்கு இங்க வந்த? என்னங்க எப்படி கேட்டு விட்டிய? ஆமா, நான் மரியாதையா கேட்டேன். ஒரு நாரதர் மகரிஷி, ஒரு பிரம்மச்சாரி இப்படி கேட்கலாமா? அதாவதுங்க, தமிழ் அகராதிப்படி இதுக்கு உண்மையான பேர் மயிர் தான். ஆமா. நம்ம தான் அதை வந்து கெட்ட வார்த்தை மாதிரி பயன்படுத்துறோம். இது உண்மையான பேரே மயிர் தான். ஆமா. ஆக எதற்காக வந்தீங்க? நீங்க என்ன விஷயம் வந்தீங்க? கலகம் செய்யறதுக்காண்டி. ஆமா. உங்க அது இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்க ஒண்ணு கிடைக்காதுன்னு சொன்னேனே, கேட்டியானே? ஏய், அங்க போய் ஒண்ணு கிடைப்பானே. ஏய், அந்த சத்தம் இல்லடா. போனே. அந்த சத்தம் இல்லையா, சோன்னு கடிச்சு. அதைத்தான் இந்த டான்ஸுக்கார பிள்ளை ஒண்ணு கடிச்சிருக்கு. ஆளவம் சோன்னு கடிச்சியா? அது இருக்கட்டும். நீங்க யாருன்னு நான் சொல்லவா? யாரு? நீங்க நம்ம சிவகங்கை ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆளு தானே? உணவகத்தில் வேலை பார்க்குறேன். அங்க வேலை பார்க்குறவங்க கரண்டி இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. இந்த இருக்குல்ல கரண்டி. ஏய், மகதியாள் பெயர் ஐயா. மகதியாளா? மகதியாள். சரிங்க சரி. என்னுடைய பாட்டுக்கு இசைமிட்டு வருவி. உங்க அப்பா பேர் என்னங்க? அது இல்ல, இது வாசிப்பேன். இது கேக்குமா? வாசிங்க, கேக்குதான் பாப்பா.
கேக்குதா? நல்ல சவுண்டு காத்த கிழிக்குதே. கேட்கல மட்டும் சொல்லிதுன்னா உன் மானத்தை கடுத்து மாட்டை விட்டு ஓட்டிட்டு. சரி, இது என்ன தெரியுமா? இது என்னங்க? சப்த தாள கட்டை. சப்பாத்தி கட்டையா? சப்பாத்தி கட்டை இல்லடா, சப்த தாள கட்டை. சத்த தலை கட்டை. அது எனக்கு 2 நாளைக்கு வாடகை கொடுக்க முடியுமா? எதுக்கு? எங்கள் வீட்டில் ஒரு கிடா ஒன்று கறி மிருன்னு தவிக்கிட்டே தெரியுது. அதுக்கு என்ன ஒன்று? காய் அடிக்கணும். அன்னைக்கு எங்கள் மாமா மாமா அடிக்க சொன்னி சரியாக அடிக்கலை. நீ ஏன் ஆறுமுகம்னு அவரே எழுத்துக்கிட்டு இருக்க? சரி இருக்கட்டும். ஆக எங்க அப்பா சிருஷ்டிகர்த்தா. திருச்சியில் என்ன மேத்துக்கு படுத்தாரு? திருச்சியில படுத்தாரா? திருச்சியில படுத்தாரு இல்லையா? சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தாவா? சரிங்க சரிங்க. அப்ப உங்க அப்பா பேரு என்னது? பிரம்மா. அப்பா பேரு பிரம்மன். பெரியப்பா பெரியப்பா. சரி ஏன்டா அழுகுற? நீ எனக்கு அண்ணன் பேர் வேணுமாப்பா? ஏன்டா அழுகுற? உங்க அப்பா செத்தது கூட வர முடியாப்பா. நாஜமா போற. எங்கடா எங்க அப்பா செத்தாரு? நீ பெரியப்பா என்னடா மறுபடியும் ஆஞ்சநேயர் வந்துட்டாரு? உங்க அப்பா நல்ல மனுஷப்பா, நல்ல மனுஷப்பா. ஏய் எதுக்குடா அழுகுற? எங்க அப்பா எங்கடா செத்தாரு? உங்க அப்பா தான் எங்க ஆட்டாவை வச்சிருந்தாரு. அட மான கட்ட வேலை ஒரு ஒளிவு இருக்கல. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் மூக்கு போட்டினால சாவுன்னு நினைச்சு மக்களையே. மூக்கு போட்டினால செத்தாரா? யோ நீ யாரையா சொல்ற? உங்க அப்பா கம்பி கட்டுற பரமேன் தானே? லூசு பல. அது கிடையாது. நீ சொல்றது பரமன். சரி, நான் சொல்றது பிரம்மன். 4 வகையான 70 தோற்றம் 84 லட்சம் ஜீவராசியும் படிக்கக்கூடியவர். 4 நோனி படிக்கிறாரா? யோனியா அண்டசம் பேசம் சராயசம் சுவேதசம் என்பார்களே. சரிங்க சரிங்க. அப்ப உங்க அம்மா பேரு? வெள்ளை களை விடுத்து வெள்ளை உணவு உண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள். அரசரோடு என்னை சரியாசனம் அமர்த்த தாய் கலைவாணி. பெரியம்மா. என்னடா நீ ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ற? எந்தரா எந்தரா அண்ணா? டேய் எந்தரா அண்ணே? எந்தரா நல்லா இருப்பேன். பெரியம்மா எந்தரா? ஆத்தே உங்க ஆத்தா செத்து கூட வர முடியல. எங்க ஆத்தா செத்து போச்சா? டேய் நீ என்னடா பண்ற? பெரியம்மா எங்க மாதிரி போடா உனக்கு பெரியம்மா வரும்? ஆத்தே ஆத்தே சூத்தே. ஏழு பெரியம்மா பெரியம்மா அப்படின்னு சொன்னேன். என சாரு சாரு குழந்தை கேக்குதா? ஏய் எதுக்கு நான் ஒப்பாரி வச்சுக்கிருக்கப்ப? உங்க ஆத்தாவதாக எங்க போய் வச்சிருந்தியா? அட பாவி பயலே, அது இல்லடா. நீ யாரடா சொல்லியிருக்க? உங்க அம்மா நம்ம பல்லுனு கடை போட்டிருக்க கண்மணி தானே? கண்மணி இல்லடா, கலைவாணி. கலைவாணியா? கலிகளுக்கு அதாவது ஆய கலைகள் 64 இருக்கும் சொந்தக்காரி. சரிங்க சரிங்க. நான் பலூன் கடை வச்சிருக்க. சரி இருக்கட்டும். என்னைய பத்தி கேட்டிய? ஆமா. உன்னைய பத்தி நானும் கேட்டேன். ஆமா. எதற்காக வந்திருக்கீங்க? நாங்க காவல் பணிபுரியும் இந்த இடத்துல. என்ன காவல்? கருந்தினை செந்தினை. யாரு? நானு. என்ன நலம்? அதாங்க இது குறிஞ்சி நிலம். நஞ்சையா புஞ்சையா? இது நஞ்ச, இங்கிட்டு புஞ்ச. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நான் பிளஸ் நஞ்சை, பூ பிளஸ் புஞ்சை. இல்லடா, நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? இரும்பு புஞ்சையை பேசக்கூடாது. கேட்டதுக்கு பதில சொல்லியா? அறியாத புஞ்சையா பேசுறேன். அட நஞ்சைனா என்ன புஞ்சைனா கேட்டது மைக் எடுத்து மஞ்ச புஞ்சை உடச்சி விடுவேன். சரி விடு. யார் யாரெல்லாம் காவல் பார்க்க வந்திருக்கீங்க? நான், என் தங்கச்சி, அப்புறம் எனக்கு ஒரு ஆளு. நீ ஒரு ஆளு, உனக்கு ஒரு ஆளா? அப்புறம் சும்மா கிடக்கிற சோட்டாங்குச்சியே ஒரு கம்பை கோர்த்துக்கிட்டு கிடக்கிற நான் கோர்த்துட்டு கிடக்க மாட்டேன். ஒரு கொட்டாங்குச்சியில ஒரு கம்பு சொருகணும்னா அதுக்கு பேர் அகப்ப. அகப்ப. அகப்பனா ஆப்ப அப்படின்னு. ஆமா. ஆப்ப ஆப்ப. இது அகக்காது. சரி இருக்கட்டும். சரிங்க. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 7 பேர். 7 பேர் ஆனா பெண்ணா? 7 பேர் ஆம்பளை ஆளு. 7 பேர் ஆம்பளை ஆள் தானே? ஆமா. நல்லா கேட்டுக்கங்க தா. 7 பேர் ஆம்பளாலாம். காவல் வாக்கு வந்தது யாருன்னு கேட்குறேன்? தங்கச்சியா? தங்கச்சி எப்படி வந்துச்சு? அதாவது நானும் எங்கள் அப்பாவுக்கும் வேட்டைக்கு சென்றிருந்தோம் 2 பேரும். சரி.
வேட்டைக்கு போன இடத்துல ஆ, வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல ஆ. காகு காகு என்ற ஒரு சத்தம். குகா குகா. ஆ, கூவா கூவாத ஆ. சத்தம். ஆ. என்னடா பார்த்தா ஆ. பொம்பளை பிள்ளை. யார் பார்த்தது? எங்க அப்பா பார்த்தாரு. அடுத்தது யார் பார்த்தது? நான் பார்த்தேன். நீ பார்த்த? ஆமா. யார் தூக்குனது? எங்க அப்பா தூக்குனார். என்ன உள்ள? பொம்பளை பிள்ளை. பொம்பளை புள்ள நீ எப்படி கண்டுபிடிச்சாரு? தடவி பார்த்துதேன். எதை? அதைத்தேன். அதுனா இது ஊர்ல சண்டை வந்தீங்க வார்த்தை அதான் பேசுவாங்க. என்ன வார்த்தை? ஓட்டம். சரி இருக்கட்டேன். ஓ தங்கச்சி பார்க்கலாமா இல்ல? தங்கச்சியை பார்க்கணுமா? பார்க்கலாமா இல்ல? அதுக்கு முன்னாடி ஆளு ஒன்று வாடா. இருக்கு. சரி என்னமோ சொல்ற, அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு வா, நான் நல்லா செய்வேன். நல்லா செய்வீங்களா? அந்த புள்ளைய குனிய சொல்லு. உரகர மாட்டிக்கிறீங்களா? லேசா ஒன்று வச்சிருக்கேன். ஏய் அது இல்லையா அந்த ஏன் சாமி? ஆ. அதுதான் ஆளுக்கு இறங்கி போயிருக்கீங்களா? யோ அது இல்லையா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு இதுவரை கேட்டிருக்கியாப்ப? கல்யாணம் ஆயிடுச்சாங்க. இப்படி பேசணும்னா இன்னும் நிறைய பேச இருக்கு. நான் சுருக்கமா சொல்றேன். ஆ, முன்னொரு ஜென்மத்துல ஆ, கொஞ்சமா ஆ. கொஞ்சமா 52 பொண்டாடி கட்டினவன். கொஞ்சம் 52. ஏன் அதுதான் உடம்பு இப்படி மெலிஞ்சிருச்சு. சவலை வாங்கி வச்சு. புள்ள எத்தனை புள்ள தெரியுமா? அதுவும் கொஞ்சமா 60 புள்ள. 60? எவ்வளவு நேரத்துல தெரியுமா? அதுங்க 3:45 நாளை என்று சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்துல. என்னங்க சொல்றீங்க? 1.5 மணி நேரத்துல 60 புள்ள. அப்ப உங்களுக்கு எம்மா பெருசா இருக்கு. நாளா கண்ணால பார்த்தாலே போதுமையா? ஏன் சாமி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்களா? இல்லையா? மேற்கொண்டு பெத்துட்டீங்கன்னா போச்சு. அப்படி இல்லைங்க. நான்லாம் புள்ள வைக்கணும்னா இப்படி பார்த்தாலே போதும். பார்த்தாலே கற்பம் தரித்து உடனே பிள்ளை வெளியில வந்துடும். அப்ப நாங்க பிள்ளை வைக்கணும்னா பார்க்கணும். நீங்க பார்க்கணும். நீங்க நாங்க அழைத்து வரும். நாங்க வந்து நல்லா நுழைக்கணும்.